விஸ்டோ பிரமா டெல்லி குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர் மூணு தலைச்சக்கரம் கவர்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், பிரதமர், கீழே எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத்து போர்டு எல்லா கணக்கும் நீதிமன்றம் அந்தந்த நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு ஒப்படைச்சிரு. இன்னைக்கு கணக்கு போட்டார். கணக்கு ஒப்படைக்கல அப்படின்னா தக்க தண்டனை கொடுத்து தான் தீர்வார். இராணுவத்தை வச்சு உள்ளே கொடுத்துருவார். எல்லாம் அரசியல்வாதியால் தான் இப்போ அடி வாங்க போகிறான். உள்ள சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் அரசியல்வாதினால அடி வாங்க போகிறான். அடி கிடையாது, கம்பி பழுக்க வச்சு எடுத்துருவார். தின்னு கழிக்கிற இடத்துல சொறி விட்டுருவாங்க. சரியா? அவன் அம்பா சேட்டை பண்ணாத, அகம்பா சேட்டை பண்ணாத. புரியுதா? என்னென்ன சேட்டையோ இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மா கணக்கு எழுதிருச்சு. அன்று கணக்கு போடுறதெல்லாம் கணக்கு எழுதிடும். அம்மா மீனாட்சி அம்மான் கணக்கு எழுதி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கணக்கு இராணுவ ஆணரப்படைக்கு உள்ள கணக்கு போட்டிருக்கண்டா அப்படின்னு சொல்லி கணக்கு எடுறான் பார். அம்மா சொல்லும், கணக்கு எடுறா இராணுவ ஆணரப்படை, இந்த கணக்கெடு ஆட்டோமேட்டிக்காக சிட்டி கிராமத்தை ஆட அப்படி தான் கணக்கு எடுப்பார். விடமாட்டார். ஏன்னா அவ்வளோ தப்புல என்ன ஆடுதான். சென்னை மெட்ராஸில் உட்காந்துருக்காரு, இன்னும் நாற்காலி சேர பிடிச்சி ஆட்டணுங்க. முடியாதுடா. நீ ஆட்டினாலும் உக்காந்தாலும் பெரிய சிக்கல் சென்னை மெட்ராஸில் வரப்போகுது. சட்டப்பேரவையில் தப்பு செஞ்ச கூத்து, லட்ச கோடி பேப்பரை கடன் வாங்கியிருக்கானா அதை பிடிப்பார். அரசியல்வாதி முதலமைச்சராக உட்காந்துருக்கான், அதை பிடிப்பார். அதை பிடிக்கல டெல்லி வரைக்கும் உள்ளே மாட்டுவான். ஏன்னா அச்சடித்து விளையாடுற அந்த வந்துருச்சா கணக்கு. ஒரு பேங்க்லேருந்து அச்சடித்து விடுதான் விளையாட்டுக்கு. அச்சடித்த பேப்பரை விட்டு விளையாடுறதுக்கு நான் பூமியை கொடுக்கலடா அப்படின்ட்டார். இன்னைக்கு கணக்கு போட்டார். எல்லா அரசியல்வாதியும் கோர்ட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிரு. நீதி அரசர் கணக்கு எல்லா நீதிமன்றத்தில் வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கார். அவ்வளோ பெரிய தப்பில் உள்ளே நிற்கி தண்டனை வாங்காமல் ஓடிக்கிட்டு இருக்கா. பூமியை பாழாக்கி வச்சுருக்கா. கெமிக்கல் ஆட்காலை விட்டு பூரா மில்லு தொழிற்சாலை கம்பெனி ஃபேக்ட்ரி ஈட்டிலாம் போடுங்கடான்னு பாழாக்கி வச்சுருக்கா. அம்மூட்டும் ஃபேக்ட்ரி மில்லு தொழிற்சாலை பூரா பூட்டிடுவார். முடிக்க இராணுவம் பூட்டிடுவான். செக் பண்ண பூட்டிடுவான். பூட்டிட்டு அதை நடத்துகிறவனுக்கு குண்டியில் பழுக்க வச்சு சொறி தூக்கி எறிவாங்க. எவ்வளவு பூமியை பாழாக்கி ரசனையோட ஓடின 10 பெண்களை மேய்க்க 10 பெண்களை ஓட்டுதியா ஓட்ட அந்த ஓட்டைக்கு நீ தின்னு கழிக்கிறதுல கம்பியை பழுக்க வச்சு சொறி இழுத்து போடுவார். கால் சத்தியம்.